ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள், உங்கள் வாழ்த்து. இந்த தை மாதம் மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமான மாசமாவே இருக்க போகுதுன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம், உங்களுடைய லாபாதிபதி உங்களுடைய ராசியில உச்சம் பெற்றிருக்காரு. 6ல இருக்கிற குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால உத்தியோகம் ஒரு சிறப்பான நிலையில தான் இருக்கும். பிப்ரவரி 7 வரைக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு பிடித்தமில்லாத நிலையும், பிப்ரவரி 7க்கு மேல ரொம்ப பிடித்தமான நிலையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல உங்களுக்கு எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படலாம். உங்களை பதவி உயர்வு செய்யறதுக்காக அல்லது உங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கறதுக்கான சிபாரிசுகள் பலமா சக ஊழியர்களே மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அது உங்களுக்கு தெரியாமையே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பணியில முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடத்து சனியும் ராகும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இருக்காங்க. குருவோட பார்வை இருக்கிறதுனால மிகுந்த சிறப்பாகவே செயல்படும். அதனால உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்க, உங்களுக்கு மேலே பணிபுரியறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்புமே கிடைக்கும்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ஆதாயம் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். கட்டுமான தொழிலில் இருக்கக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ல ஈடுபடக்கூடியவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபடக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் துறையில ஈடுபடக்கூடியவங்க அப்படின்ட்டு எந்த தொழிலா இருந்தாலுமே உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இது. இது பிப்ரவரி 7க்கு மேல இந்த வருமானம் இன்னும் அதிகரிச்சா ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு மகிழ்வை கொடுப்பாங்க. வாக்குஸ்தானத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால, உங்களுடைய ராசியில செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால தேவையற்ற கோபங்களை நீங்க குறைக்கிறது நல்லது. அந்த தேவையற்ற கோபங்களை குறைக்கிறது மூலியமா இன்னும் மகிழ்வை நீங்க அதிகமாக்க முடியும். பிள்ளைகள் மிகுந்த சிறப்பை பெறுவாங்க. பிப்ரவரி 7க்கு மேல அவங்க பரபரப்பா செயல்படுறது கண்கூடாவே தெரியும். அவங்க படிப்பும் மேன்மை அடையும். திருமண பருவத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவா வரன் அமையும் சொல்ல முடியாது. பிப்ரவரி 7க்கு மேல அந்த வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்கத்தை காட்டிலும் உங்களுடைய உடல் சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோட காணப்படுவீங்க. ரொம்ப பரபரப்பாகவும் நீங்க இருப்பீங்க. ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான வலிகள் ஏற்படலாம். மற்றபடி ஆரோக்கியத்துல பெரிய கோளாறுகள் எதுவும் இல்லை. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும். தாய் தந்தையரோட ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். புதிய தொழில் துவங்கக்கூடிய சிந்தனைகள் அல்லது தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய சிந்தனைகள் அல்லது பதவியில முன்னேற்றத்தை அடையக்கூடிய வழி, இதெல்லாம் ஆராயக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு இது அமையும். ஒரு சிலருக்கு நிலப்பலன் வாங்குற எண்ணமும் வீடு கட்டுற எண்ணமும் மேலோங்கலாம். அதுவே இந்த ராசியோட இந்த மாத சிறப்பு பலனாக எடுத்து மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயங்கள் அதிகம். அதையும் சிறப்பு பலனாக சொல்ல முடியும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம பெருமாள், கொல்லூர் மூகாம்பிகை.